இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டலுக்கும் மெல்டிங் பாயிண்ட்டும் ஒரு ரிலேஷன் பார்க்க போறோம். இது வந்து கேட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் செஷன் தான் இது. ஸோ இந்த மெட்டீரியலோட மெல்டிங் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிறதுனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மெட்டீரியலோட பிஹேவியர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பரோட மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ சொல்றாங்க? 1084. காப்பரோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 1084 சொல்றாங்க. அலுமினியம் 658.6 degrees. ஸோ கிட்டத்தட்ட அலுமினியம் வந்து காப்பரை விட ஒரு பாதி 60% இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். டின் 231.8. ஸோ இந்த கொடுத்துருக்க மெட்டீரியலே வந்து டின் வந்து லோயஸ்ட் மெல்டிங் பாயிண்ட் சொல்லலாம். லெட் 327.4 degrees. டின்னை விட லெட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, ஒரு 100 ஜாஸ்தியா இருக்கு. சில்வர் 961. சில்வர் வந்து காப்பரை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. குரோமியம் 1850 degrees. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. 1850ன்றது நல்ல ஹை டெம்பரேச்சர். மாலிப்டினம் 2622. ஸோ குரோமியத்தை விட மாலிப்டினம் வந்து ஒரு 800 அதிகமா இருக்கு. டங்ஸ்டன் 3390. டங்ஸ்டன் வந்து மாலிப்டினத்தை விட ஒரு 700 அதிகமா இருக்கு. அயன் 1538 degrees. ஸோ வந்து காப்பரை விட வந்து 500 ஜாஸ்தியா இருக்கு அயனுக்கு. கோபால்ட் 1490 degrees. அயனை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்னன்னா யாரெல்லாம் அயனும் கோபால்ட்டும் பக்கத்துல இருக்கான், இதுக்கு டங்ஸ்டன் வந்து அதிகமா இருக்கு, அதனால ஈட்டிங் எலமெண்ட்லாம் யூஸ் பண்றோம். மாலிப்டினம் டங்ஸ்டனுக்கு அடுத்தபடியா மாலிப்டினத்துக்கு போகலாம். மாலிப்டினத்துக்கு விட அதோட கம்மியா குரோமியம். காப்பரும் சில்வரும் பக்கத்துல இருக்கு புரிஞ்சுக்கலாம். அலுமினியம் வந்து காப்பரோட பாதி. அப்புறம் டின்னும் லெட் வந்து கம்பேரபிள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இது சொல்லி தந்த தம்பிக்கு ரோஹித்க்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.